வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம், அன்டோல்ட் லவ். ஸோ இதை வந்து நம்ம சேனல் 1K ரீச் பண்ணனால ஒரு ஹாப்பிக்காக இந்த ஒரு ஒன் ஷாட் வந்து நம்ம போட போகிறோம். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி என்ன ஜானரில் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க மோஸ்ட் அது வந்து பண்ணுங்கள். நீங்கள் அதெல்லாம் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆர்மி ஃபேமிலியில் வந்து சேர போகிறவங்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து போய் சஜஷனில் நிற்கும். ஸோ அவங்க பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கோச்சிக்காதீங்க. ஸோ கொஞ்சமாக எனக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக 3 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஃப்எஃப்ல டாப் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே, பாட்டம் வந்து டே. அண்ட் இந்த எஃப்எஃப் வந்து ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி. அண்ட் இதுவே போதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஸ்கூல் ப்ரேயர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த அரேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. கேட்லேருந்து நிறைய பசங்க ஓடி வந்துட்டுருக்காங்க. பிகாஸ் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த ஹெச்எம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட், ரொம்ப நிறைய பனிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா பசங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு ஓடிட்டுருக்க. அப்போது ஒரு மேம், ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? பெல் அடித்து ஒரு 5 மினிட்ஸ் போதும் அசம்பிள் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த ஸ்கூலில் யாருக்குமே எதுவுமே பொறுப்பே இல்லை போல். எல்லோரும் பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க, சீக்கிரமாக அந்த அசம்பிள் ஆகுங்க அப்படி சொல்லிட்டு அந்த மேம் பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து பேசிகிட்ருக்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. டேய் ஜிமின், உன்னால தாண்டா லேட், டெய்லி இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க. டேய் நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் வரணுன்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் வரணும்னு நினச்சாலே இப்படி காண்டாகுது. இதில் பாரு, இன்றைக்கி நான் ஸ்கூல் வரணுன்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி என் சைக்கிள் என்னை நல்லா பழி வாங்கிடுச்சு. இப்போ பாரு ஜிம்மன், எப்படியே பார்த்தாலும் இதே ஏதாச்சும் ஒரு காரணமாக சொல்லிகிட்ருக்க. எனக்கு வர ஒன்று சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. டே சாரிடா, இதுதான் லாஸ்ட் டைம். இனிமேல் என்னால் உனக்கு லேட்டே ஆகாது. என்ன லேட் ஆகாதோ அங்கே பாரு, என்னமோ மைக்கில் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம இன்னும் ஸ்கூலுக்குள்ளே கூட என்ட்ரி ஆகலை. இன்றைக்கி மட்டும் நான் பனிஷ்மெண்ட் வாங்கினேன், நான் செத்தேன்னா அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சைக்கிளை தள்ளிக்கிட்டு குடுகுடுன்னு வந்து ஓடிட்டுருக்காங்க. ஸ்கூலில் எல்லோரும் அரேஞ்ச் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் சாங்கே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிமினும் டேயும் பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு 2 பேரும் ரொம்ப ஸ்பீடாக ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகி லாஸ்ட்டில் போய் நின்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சைக்கிளெல்லாம் அங்கேயே வந்து நிறுத்திட்டு அப்படியே பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு 12th நிற்கிற ரோ பக்கமாக ஓடுறாங்க. பிகாஸ் அவங்க வந்து 10th தான் படிக்கிறாங்க. ஸோ 12th போயிட்டா ஹைட்டில் வந்து மறைஞ்சிடும்னு சொல்லிட்டு 12th சைடு ஓடுறாங்க, பேக்கில் தூக்கி ஓரமாக வச்சுட்டு. டேய் சும்மா இருடா, ஏன் நான் ஏன் சும்மா இருக்கணும், நீ பண்ணுற வேலைக்கு இங்கே நின்றுட்டு சைட் அடிச்சிட்ருக்கியா? ஜேகே சும்மா இரு, அவளை நான் பார்த்தே 1 வீக் ஆச்சு, என்னன்னே தெரியல. என்கிட்ட அன்றைக்கி நல்லா தான் பேசிட்டு போனான், அதுக்கப்புறம் 1 வீக் பேசவே இல்லை. வீட்டுக்கு போனாலும் பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லை, என்னடா அது, அவள் வீட்டுக்கு வர அப்பப்போ நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு போனாங்க. எனக்கு வர என்னமோ பயமாக இருக்குடா. ஒரு வேளை ஏதாச்சும் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் நின்றுட்டுருக்கா. இருந்தாலும் பயமாக இருக்குடா. வந்ததுலேருந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, என்னமோ மாதிரியாக இருக்கா. அவள் பார்க்குறதுக்கு வர ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ அவளை பார்க்கும்போதுல எனக்கு வேறு மாதிரி தோணுதுடா அப்படியே சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா சில்வரை பார்த்துட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு பேச. அப்போ ஜேகே சும்மா இல்லாத ஆண்ட்ரூ போட்டு நல்லா டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரேயரில். ஸோ எல்லா டீச்சர்ஸும் வந்து ரவுண்ட் பண்ணி சுற்றி நின்றுட்டுருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் சென்டரில் நின்றுட்டு இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஆண்ட்ரூக்கு பார்த்திங்கன்னா கோவம் வந்துடுது. அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஜேகேயை பிடிச்சி கீழே தள்ளிவிட. அப்போ அந்த நேரத்துக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜிமினும் டேயும் வந்து அந்த க்ரௌட்குள்ளே வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஜேகே டே மேலே போய் பொத்துன்னு விழுந்துறாங்க. அப்படி சடனாக வந்து ஜேகே டே மேலே விழ, டேக்கே வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா லைட்டாக கத்திட்டு இருப்பார். அதை கேட்டு அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் வந்து வராங்க அவகிட்ட. ஜேகே, டே என்ன ஆச்சு? டே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? மேம் ஒன்றும் இல்லை மேம் அப்படியே சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகே பார்த்திங்கன்னா எந்திரிச்சிக்கவே இல்லை, அப்படியே கீழே படுத்துட்டு அப்படியே டிவியே பார்த்துட்ருக்காரு. அப்போது டே, ஐயோ இந்த மேம் வர வந்துட்டாளா, இன்றைக்கி நான் செத்தேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பீரியடே இவ தானே, ஷோ அட்வைஸ் பண்ணி சாவடிக்க போகிறாளே. என்ன அண்ணா கொஞ்சம் எந்திரிங்க அப்படி சொல்லிட்டு டேயும் ஜிமினும் வந்து சொல்ல. அப்போ ஜேகேக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்கல, ஒரு மாதிரி அப்படியே டேயோட ஐசியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன
இவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துருக்குமா என்னன்னு தெரியலையே. அப்படியே சொல்லிட்டு ஜேக்கு அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ ஆண்டி அப்படியே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, பைபிளில் வந்து இப்போது ஹெவனுக்கு போயிட்டுருக்கான், இருங்க ரிட்டன் டிக்கெட் போட்டு நான் கூப்பிட்டுறேன். டேய் டேய் அப்படியே சொல்லிவிட்டு ஆண்ட்ரு வந்து கூப்பிட. அப்போ ஜேகே தொல்லை பண்ணுறதுக்குனே கூட ஒன்றத்தை வச்சுருக்கேனே, என்னடா என்னடா ஹாலில் படுத்துட்ருக்க மாதிரி ஹாயாக படுத்துட்ருக்கோம், எந்திரம் அது ப்ரேயர் அப்படியே சொல்லிவிட்டு ஆண்ட்ரு பார்த்திங்கன்னா ஜேகே கையை பிடிச்சி தூக்க. அப்போ ஜேக்கும் அப்படியே எந்திரிச்சிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அவர் ட்ரெஸ்லாம் வந்து அப்படியே தட்டி விடுறாரு, ஏன்னா மண்ணாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ டேயும் அப்படி பொறுமையாக எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்சிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சாரின்னு சொல்லிட்டு பவ் பண்ணேன். அப்போ அந்த டீச்சர் அப்படியே டேவை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு எங்கே போகிற டே? மேம் அங்கே ரோலை அங்கே போய் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண போறியா, ஒழுங்கா அங்கேயே நில்லு அப்படி சொல்லிட்டு ஜேகே பக்கத்துலேயும் நிற்க வச்சுடுறாங்க. இதை கேட்டுட்டு ஐயோ இந்த மேம்னா இன்றைக்கி ப்ரேயர்லேயே மானத்தை வாங்க போகிறாளா, விட மாட்டேங்கிறா, செத்தண்ணா அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படி ஜேகேயை பார்க்குறாங்க. பட் ஜேகே இன்னமும் ஸ்டில் நம்ம டேவை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதை பார்த்துட்டு ஆண்டர் என்ன பைபிளில் புதுசாக என்னத்தையோ பண்ணுது. ஹலோ ஜி காரு, ஜேகே காரு என்னங்க அப்படியே சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஜேகே முன்னாடி கையெல்லாம் நீட்டி என்னென்னு பண்ணுறாரு. பட் ஜேகே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் டேயை தான் பார்த்துட்ருக்காங்க. சாய் ப்ரேயர்லாம் முடிஞ்சு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஹெட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மைக்கில் பேச அந்த சவுண்ட் கேட்டு தான் ஜேகே கான்ஷியஸ்க்கே வராரு. என்னடா யார் இந்த காட்டுக்குரல் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஹெட் மாஸ்டர். இவனுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, எவ்வளோ நல்ல ட்ரீம், குழந்தெல்லாம் பெற்றுட்டு ஜாலியாக பீச்சில் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னங்க தம்பி என்னமோ காதில் விழுந்தது அப்படி சொல்லிட்டு ஆண்டி வந்து கிட்ட வந்து கேட்க. அப்போ ஜேகே ஏண்டா இங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன் நான், ஒழுங்காக ப்ரேயரில் நிற்க மாட்டியா? இல்லை என்னமோ பீச்சுன்னு கேட்டுது, அதான் என்னன்னு ஒன்றும் கிடையாது, மூடிட்டு நில்லு, அங்கே பாரு உன் சில்லர் உன்னையே ஜொல்லு விட்டு பார்த்துட்ருக்கா, நீயே ரிட்டன் பாரு, இல்லைன்னா கோச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஜுன்னுவை பார்த்துட்டு போகிற அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ ஆண்டு டே என்னடா உன் தங்கச்சி பற்றி நீயே தப்பாக பேசிகிட்டு இருக்க, டே அடங்குடா வேலையை பாரு, இதுக்கு முன்னாடி 4 தங்கச்சி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா இவன் 5வது தானே, டே அதெல்லாம் அவங்களும் உன்னோட ஒன்று விட்டு தங்கச்சின்னு வச்சுக்கோ, பட் இவ தான்டா உனக்கு ரியல் சிஸ்டர். ஆமாம் ரியல் சிஸ்டர், போடா அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படி டேயை பார்க்க. டே பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க சும்மா பேசிகிட்டே இருக்காங்க, இந்த மேம் மாதிரி இருக்கா, ஹெட்மிஸ் காதில் மட்டும் விழுந்துச்சு நான் செத்தேன் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக அங்கேருந்து கொஞ்சமாக தள்ளி போயிட்டு வேறு ரோலில் நின்றுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ ஜேக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து இழுத்து வச்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு டே என்ன பண்ணுற அண்ணா விடுங்க. அண்ணாவா? அண்ணா வாயை உடச்சிடுவேன். கை விடுங்க, அப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, கையை விடுங்க அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற மேம் காதில் வந்துடுது. அவங்க டே என்ன பேசிகிட்டு இருக்க, அங்கே பாரு மிஸ் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் அங்கே பார்த்தாங்க. மேம் சாரி மேம், அது வந்து சைலண்ட்டாக இரு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல டேயும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நின்றுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ப்ரேயர் டிஸ்பஸ் வந்து சொல்லிவிட்டேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே வந்து போயிடுறாங்க. பட் ஜேக்கு டேயோட கையை எப்பவும் பிடிச்சிட்டு அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த மேம் அப்படியே வராங்க, வந்துட்டு டே ஜிமன் மேம் சொல்லுங்கள் மேம், இதுதான் ஸ்கூல் வர நேரமா, எப்படிக்கு ஸ்கூல் திறப்பாங்க, நீங்கள் என்ன எப்போ வரீங்க? மேம் சாரி மேம், வர வழியில் சைக்கிள் ரீசன் சொல்லாத ஜிமன், எப்படியே பார்த்தாலும் நீ இதே தான் பண்ணிகிட்ருக்க, ஏன் ஒரு 10 மினிட்ஸ் சீக்கிரமாக கிளம்பி வரணும்னு உனக்கு தெரியாதா? டே உனக்கு என்ன பிரச்சனை, டெய்லி நீ நல்லா தானே வந்துட்டுருக்க, இன்றைக்கி மட்டும் என்ன? மேம் அது சைக்கிள் வர வழியில் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு மேம், எங்களால் சுத்தமாக முடியல, அதையும் தள்ளிட்டு வரத்துக்கு தான் லேட் ஆகிடுச்சு, சாரி மேம், இதான் லாஸ்ட் டைம், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த மேம் கிட்ட வந்து சாரி சொல்ல. ஜேக்கு அதை நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ சாரி சொல்லிகிட்ருக்க? அண்ணா ஏய் இல்லை சீனியர், எங்கள் மேலே தானே தப்பு, நீ என்ன தப்பு பண்ண, அவன் கூட வந்த அவ்வளோதான், அவன் சைக்கிள் தானே ப்ராப்ளம், அவன் சாரி கேட்கட்டும். அப்புறம் மேம் என்ன ஜேகே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, ஜூனியர்ஸ் கிட்ட உனக்கு என்ன பேச்சு, ஒழுங்காக கிளாஸுக்கு போ, அதெல்லாம் போய்க்கலாம் மேம்,
இன்னைக்கு என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல அந்த மேம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு, ஜேகே வேலையை ஆரம்பிச்சிட்டியா, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க, அது கிரவுண்டில் போயிட்டு மேம் யாருன்னா காதில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, அவங்க காதில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, எப்படிடா கரெக்டாக சொல்லிட்டேன் மேம் எனக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி வந்து சொல்ல டே பார்த்தீங்கன்னா அது வியர்டாக பார்க்குறாரு. ஐயோ என்ன டீச்சர்ஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான், என் கேரக்டர் சரியில்லை போலையே, ஃபஸ்ட் இங்கேருந்து போகணும். மேம் கிளாஸுக்கு சரி கிளம்பு, இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 பேருக்கும், இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணிங்க பிரின்சிபல் ரூமுக்கு தான் அனுப்புவேன். ஓகே மேம், ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஏய் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பட் அவங்க 2 பேரும் விட்டால் போதுன்னு குடுகுடுன்னு பேக்கை தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே அவங்களே பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த மேம் ஜேகே வர ஆரம்பிச்சிட்டாளா, என்ன மேம் சொல்லுங்கள், என்ன இப்படிலாம் என்கிட்ட பேசுறதே இல்லை, நீ ஸ்டாஃப் ரூம் பக்கம் கூட வரதில்ல. மேம் நிறைய கிளாஸ் இருக்குது, நிறைய மேம்லாம் இருக்காங்க, அண்ட் படிக்கிறதுக்கே பொய் சொல்லாது ஜேகே, ஃபர்ஸ்ட்லாம் இப்போது எங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பேன், பட் இப்போலாம் நான் இருக்கிறதே நீ மறந்துட்டல. மேம் அப்படிலாம் இல்லை மேம், உங்களை போய் மறப்பேனா, நீங்கள் தான் எப்போவுமே எனக்கு ஃபேவரெட்டே, ஏதாவது ஒன்றுனா நீங்கள் தானே என்னை சேவ் பண்ணணும். நல்லா பேசுகிற, சரி போ கிளாஸுக்கு லேட்டாக போகுது, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படியே சொல்லிவிட்டு அந்த மேம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே அப்படியே வந்து ஒரு ஸ்மைலை போட்டு அப்படியே ஆண்ட்ரூ கூட வந்து போயிட்டுருக்கா. அப்போ ஆண்ட்ரூ, டேய் என்னடா எப்படில பார்த்தாலும் அவளை பிடிக்காதுன்னுவா, இன்னைக்கு என்னமோ அழகா இருக்கான்ல கொஞ்சிட்ருக்க, என்ன ஆன்டி ஷோக்கா, டேய் என்னடா பேசிகிட்ருக்க, சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாடா அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஓ ஜூனியர் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண சார் நீங்கள், சரி சரி சரி, ஏன் சார் திடீர்னு இந்த முடிவு, அது ஏன்லாம் தெரில, மாதிரி நல்லா இருந்தான் அழகாக இருந்தான், சும்மா ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுச்சு பண்ணேன் அவ்வளோதான். சரி எப்போ பார்த்தாலும் என்னையே நோண்டி நோண்டி கேள்வி கேட்காம மூடிட்டு கிளாஸ் ரூமா, அங்கே போனால் யார் வந்திருப்பாங்கன்னு தெரில. ஏன்னா மண்டேவா, மண்டேனா ஃபர்ஸ்ட் யாரா மேக்ஸு, போச்சு மேக்ஸா, அவன் கிளாஸில் போய் உட்காரத்துக்கு சும்மாவே இருக்கலாமே. சரிவா நம்ம சீக்ரெட் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஆண்ட்ரூம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கிளாஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப்ஸ் வந்துருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ரெடி பண்ணியிருப்பாங்க, யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளாஸ் வந்து போகுது. டேயும் ஜிமினும் பார்த்தீங்கன்னா 10th தான் படிச்சுட்ருப்பாங்க. ஜேகேவோட கிளாஸுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் நடுவில் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு வந்து இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் வந்து முடிய டேவும் ஜிமினும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஃப்ரீ டைம். இப்போ டே பார்த்தீங்கன்னா ஜிமின் கிட்ட அப்படியே கேட்குறாங்க, ஜிமின் என்னடா மார்னிங் ஒரு அண்ணா ஒரு சீனியர், யார் சொல்கிற, அதான்டா என்ன ஒருத்தன் பக்கத்தில் நிற்க வச்சாங்களே, ஓ ஜேகேவா, ஆமாம், யார் அவன், இதுக்கு முன்னாடி நான் அவனை இங்கே பார்த்துருக்கேண்ணா, நான் பார்த்தது கூட இல்லை, ஆனால் என்ன பக்கத்துலேயே நிற்க வச்சுக்கிட்டான், நான் போகணுன்னு ட்ரை பண்ணால் கூட என்னை விடவே இல்லை, யார் அவன், அப்புறம் அவன் ஏன் அந்த டீச்சர்கிட்ட அப்படி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான், அவன் கேரக்டரே அப்படி தானா, அது என்னமோ எனக்கு தெரியல டே, பட் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, அவனுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிச்சின்னா அதை விடவே மாட்டானா, அவனுக்கு இந்த ஸ்கூலில் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களாம், டெய்லி ஒரு பொண்ணு கூட தான் சுற்றுவானா, அதுலேயும் நம்ம டீச்சர்ஸ் வேறு, அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன் பின்னாடி தான் சுற்றுறாங்க. அப்படியா, அப்புறம் எதுக்கு அந்த அண்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தெரியலையே, எதுக்கு ஹெல்ப் பண்ணான்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், எல்லாம் அவனை தான் கேட்கணும். ஓ அப்படியா, ஆனால் டே என்ன ஜிம்மன், இனிமேல் அந்த பசங்க பக்கம் நம்ம போவே வேண்டாம், சீனியர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி, அதுலேயும் அந்த ஜாக்சன் ஜேகே எல்லோரும் ஒரே டீம், ஜாக்சன் பற்றி உனக்கு தெரியும்ல, தெரியும், லாஸ்ட் வீக் ஒரு பொண்ணோட அவன் மாட்டிக்கிட்டான், அப்புறம் ஸ்கூலில் எல்லோரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமாக போச்சு, அங்கே பாரு அவங்க கூட இருந்தால் அப்படி தான் நடக்கும், இனிமேல் அந்த பக்கமாக அவங்கள பற்றி நம்ம பேசக்கூட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா ஜேகே பற்றி இல்லாததெல்லாம் வந்து கோத்து விட டே மைண்டில் ஜேகே வந்து ஒரு சரியான ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறிக்கி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இந்த சைட் ஜேகே பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே கிளாஸ் வெளியில் நின்றுட்டு விண்டோ இருக்கும். ஸோ அது வழியாக பார்த்திங்கன்னா 10th கிளாஸ் ரூமே வந்து பார்த்துட்ருக்காரு. டே என்னடா சும்மா டே டே நீட்டிருக்க,
என்னடா கூப்பிட்டா கூட கோச்சிக்கிற? சரிண்ணா சொல்லு. 10th மொத்தம் எத்தனை செக்ஷன்டா இருக்குது நம்ம ஸ்கூலில்? 10th ஏபிசிடி இ டேய் கையில் விரல் அவள் தாண்டா இருக்குது. ஈலாம் இல்லை, டி 4 செக்ஷன் இருக்குடா. 4 செக்ஷன் இருக்கா? பாரு, நாம் படிக்கும் போது அதே செக்ஷன் தான் இருந்து. சரி விடு, இப்போ என்ன? அப்போது அந்த 4 செக்ஷன் கிளாஸ் ரூம்லாம் எங்கெங்கடா இருக்குது? ஒன்று நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஒன்று அதுக்கு பக்கத்தில் இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா ஹெட் மாஸ்டர் இருக்காங்களே அவங்களுக்கு பக்கத்து கிளாஸ்லேயே இருக்குது, இன்னொரு கிளாஸ் வந்து எங்கே இருக்குது? லைப்ரரி போகிற வழியில் இருக்குது. ஐயோ, அங்கே வேறு ஒன்று இருக்கா? கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? என்னது? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆமாம், வாள் உங்ககிட்ட பேசினாடா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க, அப்போ ஆண்டர் பேசினாடா. என்னவா, ஏன் 1 வீக் வரலையா? அதுவா, அது ஒன்றும் இல்லை, இந்த மந்த் பீரியட்ஸா இருக்கட்டும், அதுக்கே வராமல் போனா? அது அவள் இந்தியன் கேர்ளில் அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்களாம், அது அப்போ பண்ணலையா, அதான் இந்த மந்த்துக்கு பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணாங்களாம் அதுக்கு. அதனால தான் வீட்டுக்கு அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் யார் வேறு ஒரு ஃபோட்டோ வேறு காமிச்சாடா. ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? சாரி கட்டியிருந்தா, அவ்வளோ அழகாக இருக்காடா. சாரியா? அப்படின்னா அது ஏதோ இந்தியன் ஸ்டைல் ட்ரெஸ்டா, செம்ம க்யூட்டாக இருந்தா. ரெட் கலர் சாரியில் அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? அவளை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்குடா. அதான் ஆள் 1 வீக் லீவ் போட்டு நல்லா சாப்பிட்ருக்கா, நல்லா தக்காளி பழம் மாதிரி நல்லா செவந்து வேறு போயிருக்கா. அவளை அப்படியே பிடிச்சி கடிக்கலாமான்னு இருக்குது. ஆனால் என்ன, கிட்ட போனாலே திட்டுறா. காலேஜ் முடிச்சுட்டு வந்து பொண்ணு கேளு, அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் ஸ்கூலே முடிக்கல நான், இதுலேயே எத்தனை அட்டம்ப்ட் வரும்னு வேறு தெரியல. இதில் காலேஜ்லாம் முடித்து அரியர்லாம் கிளியர் பண்ணி அவங்க அப்பா முன்னாடி போய் உன் பொண்ணை குடுறான்னு கேட்கும்போது அதுக்குள்ளே எனக்கு வயசே ஆகிடும் போலையே அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா பொலிமிட்டு இருக்க. அப்போ ஜேகே லவ்னு வந்துட்டு அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், சும்மா கிடச்சிருமெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூல் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ பிரேக் டைம்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 1 by 1 எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கிளாஸ் ரூம்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போது ஜேகேயோட கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஜேகேக்கும் ஆண்ட்ரூக்கும் பார்த்திங்கன்னா அந்த மேம்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அப்படியே கிளாஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கு. அப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு 10th கிளாஸ் பையன் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்து வரான். அதை பார்த்துட்டு அந்த மேம், என்னப்பா என்ன வேணும்? மேம், உங்களை 10th சோஷியல் சயின்ஸ் மேம் கூப்பிட்டாங்க, ஸ்டாஃப் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் போவீங்களா அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்து போக, அப்போ அந்த மேம் பார்த்திங்கன்னா, ஓ அப்படியா, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் மேம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த டாபிக், நான் வந்து முடிச்சிடுறேன். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட வந்து கிளியராக கேட்டுக்கோங்க, அப்புறமா நான் எடுக்கலை எனக்கு புரியலன்னு சொல்லிட்டுலாம் சொன்னிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். மேம், நீங்கள் சொல்லி தந்து கூட எங்களுக்கு புரியாமல் போகுதா? ஃபுல்லி கிளியர். இதே தான் ஆண்டர் எப்போ பார்த்தாலும் நீ சொல்லிகிட்ருக்க, ஆனால் எக்ஸாமில் வெறும் ஜர்ஸ் பாஸ் தான் ஆகுற, உன்னாலேயே மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ ஆண்டர், பிடிச்ச மேம்னு பார்த்தா அப்படி மானத்தை வாங்கிட்டாலே. மேம், நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், 95 ஒரு 75 வாங்கி காட்டுறேன். ஆமாம் வாங்கினேன் போ. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, போர்டில் இருக்கிறது யாரும் அழிக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஸ்டாஃப் ரூமில், மேம் என்ன மேம்? மேம் ஒன்றும் இல்லை, ஹெட் மாஸ்டருக்கு ஏதோ ஒர்க் இருக்கான், அதனால் அவர் கிளம்பிட்டார். ஸோ இன்றைக்கி உங்களை இன்சார்ஜ் எடுத்துக்க சொல்லியிருக்காரு, உங்களை போய் பிரின்சிபல் ரூமில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, யாருன்னா வந்தாங்கன்னா உங்களை வந்து பார்த்துக்க சொன்னாங்க. ஐயோ என்னையா? ஐயோ, நாங்கள் கிளாஸ் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேனே. மேம், என்ன மேம் பண்ண முடியும், அவருக்கு ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லிட்டு கிளம்பிட்டார் மேம், நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துக்குங்க, அங்கே யாருமே இல்லை, அப்படியே யாராச்சும் பேரண்ட்ஸ் என்ன வந்து பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகிடும், நீங்கள் போங்க மேம், நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள். ஐயோ, அங்கே வர என் மொபைல் ஃபோன் எல்லாமே வச்சுட்டு வந்துட்டேன், என் திங்ஸ்லாம் வேறு அங்கே தான் இருக்குது, நான் எதுவுமே எடுக்காமலே வந்துட்டேன். ஐயோ, அதனால என்ன மேம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த 10th மேம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் பார்க்குறாங்க. பார்த்தா டே வந்து அப்போ தான் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ உடனே பார்த்திங்கன்னா டே வந்து கூப்பிட்றாங்க. டே, மேம் என்ன மேம், கொஞ்சம் உள்ளே வாப்பா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்ற. டே பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வராரு. வந்துட்டு குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். என்ன மேம்? டே, இவங்க 12th பி இருக்காங்களே, கிளாஸ் தெரியும்ல,
ஆ தெரியும் மேம். எங்க பில்டிங்க்கு ஆப்போசிட் தெரியும். ஆ அங்கே என்னோடய மொபைல் ஃபோன், என்னோடய பர்ஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறியாப்பா? ஓகே மேம் நான் போகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, பொறுமையாக நடந்து ஜேகே இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு தான் வந்து வராங்க. வந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனது அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டேவை போட்டு நல்லா புல்லி பண்ணுறாங்க. ஏய் யாரா நீ? சின்ன பையா. இங்கே என்ன பண்ணுற? சின்ன பையனா? என்னை விட 4 அடி குள்ளம் வந்துட்டு என்ன போய் என்ன கேட்குறா பாரு. இதுக்கு தான் 12th படிக்கணும் போல். ச்சே மானத்தை வாங்குறாளே. ஒன்றும் இல்லை அக்கா, மேம் பர்ஸும் மொபைலை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பேச, அது பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து டேபிளில் படுத்துட்டு இருந்திருப்பாரு. டே வந்துட்டு அது கவனிச்சே இருக்க மாட்டார். ஸோ டே வாய்ஸ் கேட்டதுமே அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா டே தான் நின்றுட்டுருக்காங்க. ஏய் ஏன் ஆளு? என்ன தம்பி? எப்போ பார்த்தாலும் என்ன தம்பின்னு ஒன்ன தம்பின்னு காது கேட்கலன்னு வச்சுக்கேன், போயிட்டு ஒரு இயரிங் செட் வாங்கி போட்டுக்கோ, வாங்கி மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டே வந்து பார்த்துட்ருக்க. டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகிறாரு. ஸோ ஜேகே வந்து விண்டோ சைடு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா டேவை கூப்பிட்றாரு. ஏய் இங்கே வா. ஐயோ இவனா? இவன் சரியான பொம்பளை பொறுக்கியாச்சு. இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னா ஜிம்மன் சொல்லியிருக்கான். என்ன பண்ணுறது? காது கேட்காத மாதிரி போயிடலாமா? ஏய் எங்கே போகிற? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் வந்து கூப்பிட, அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே விண்டோ கிட்ட வந்து நிற்கிறாரு. என்ன சீனியர் சொல்லுங்க. என்ன எங்கண்ணா சுற்றிட்டுருக்க? என்ன சைட் அடிக்க வந்தியா என்ன? சைட்டு? இல்லை மேம் தான் ஃபோனும் பர்ஸும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஓ மேமுக்கு எடுபடியா நீ? எடுபடியா? என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிறான்? அதெல்லாம் இல்லை, அவங்க ஹெல்ப்பிங்கில் தான் கேட்டாங்க. நானும் ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுறேன். எடுபடிலாம் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க என்ன. சரி போது, படிக்கிற வேலை இல்லையா? இங்கே என்ன சுற்றிட்டுருக்க? அதான் சொன்னேனே, இதை கொண்டு போய் கொடுக்க. எதுக்கு கிளாஸ் ரூம் வெளில வந்த? அது அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு வந்தேன். ஓ அப்போ சார் நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க, எப்படியும் அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பீங்கள்ல? அப்படியே சொல்லிட்டு ஜேகே வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்க. அப்பட்டே இல்லை அப்படிலாம் இல்லை, அது சார் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டு சொன்னார், அதனால தான் வந்தேன். இப்போ மேம் இது எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தேன். நான் அப்பவும் வெளியிலலாம் இருக்க மாட்டேன், நான் கிளாஸ் ரூமில் தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுகா. அப்போ ஜேகே ஏய் எதுக்கு பழுவுற? நீ தானே மிரட்டுற, அடிக்கிற மாதிரி பேசுகிற. ஸோ அடிக்கலாம் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஏய் ஓகே அழுவாத. நான் அழுவேன், இப்படிலாம் பேசினா எனக்கு பயமாக இருக்கும். சரி இனிமேல் பேசல, கொஞ்சம் அழுவாமல் இரு, எல்லோரும் இங்கே பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே விண்டோ பக்கமாக போய் நின்றுட்டு டே வந்து மறைச்சிக்கிறாரு. மறைச்சிட்டு சரி இப்போ எதுக்கு அழுவுற? கண்ணத்தோட நான் போகணும். சரி போ. சரி அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக. அப்போ ஜேகே ஏய் இங்கே வா மறுபடியும் கூப்பிடு. சரி இங்கே வா, நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கூப்பிட. டே பார்த்தீங்கன்னா அப்படியே போய் நிற்கிறாரு நின்றுட்டு. என்ன உன் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது? எதுக்கு கேட்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லு, எங்கே இருக்குது? அதோ ஆப்போசிட் ரூம். ஓ அதானா? ஆமாம். ஓ 10th சியா நீ? ஆமாம். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிறாங்க. டேயும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே போயிட்டு பர்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அவர் கிளாஸ் ரூம் வந்து போயிருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுது. டேயும் ஜிமினும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு அவங்க திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கா. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லா 12th பசங்களும் அப்படியே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்டு டே ஜிமின் அவங்க மட்டும் இல்லாத அவங்க கேங்கே இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே விண்டோவில் எட்டி பார்க்குறாங்க. டேய் இந்த அண்ணாங்களாம் இங்கே என்னடா பண்ணுறாங்க? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் பேசிகிட்ருக்கா. டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருக்கும் நடுவில் ஜேகே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்கு. விண்டோ வழியாக டே பார்க்குறதே அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. ஐயோ இதுக்கு தான் கிளாஸ் கேட்டானா? இப்போ இங்கே வந்து வர என்ன மிரட்டு போகிறானா? டேக்கா இதை பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும், ஒரு மாதிரி நர்வஸில் நின்றுட்டுருக்கா. அப்போ ஜிமன் ஹேய் என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா? ஜிமன் அவங்க எனக்காக வெயிட் பண்ணுறாங்களோ? ஏன் அப்படி சொல்கிற? அவங்க ஏன் உனக்காக வெயிட் பண்ண போகிறாங்க? மேபி நம்ம கிளாஸில் வேறு யாரையாச்சும். இல்லை
வேறு யாராவது இருந்திருந்தா பரவாயில்ல. அங்கே அந்த ஜேகே இருக்கான். அவன் மார்னிங்லேருந்தே என்ன தான் என்னமோ பார்த்துட்டே இருக்கான். என்கிட்ட நிறைய பேச வர ட்ரை பண்ணான். இப்போ எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் போல். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பயப்படா. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நம்ம கிளம்புறாவா, ஒன்றும் பிரச்சனை இல்லைவா, போகலாம், நான் அவனை கூப்பிட்டு போனேன் சேஃபா அப்படி சொல்லிட்டு ஜிமினும் டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் போகிறாங்க. ஆக்சுவலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 1 by 1 போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா டேயும் ஜிமினும் வந்து வெளியில் போக, அப்போ ஜேகே அப்படியே டேவை கூப்பிடுறாரு. ஏய் ஷோ கூப்பிட்றாங்க. ஒன்றும் கேட்கல, நம்ம கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா டேயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. பட் ஜேகே பார்த்தீங்கன்னா பாரு, ஏய் டே டே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த கத்தி கத்தி கூப்பிட்றாங்க. அப்போ டே பார்த்தீங்கன்னா ஜிமின் நம்மளை தான் கூப்பிட்றாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இரு, எனக்கும் கேட்குது, போயிடலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் எப்படியாச்சும் ஸ்கூலை விட்டு வெளில போயிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜேகே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடி வந்து டேயோட கையை பிடிச்சிடாரு. பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரே இழுதான். அப்படி பார்த்தீங்கன்னா டே அப்படியே ஜேகே கிட்ட போய் நிற்கிறாங்க. சீனியர், ஏய் அண்ணா திமிரா, ஏய் குட்டி கொஞ்சம் இங்கே வா. அண்ணா என்ன அண்ணா கூப்பிட்டுட்டே இருக்க, அப்படி கூப்பிட்டு போயிட்டே இருக்க, உன்னையா கூப்பிட்டேன் நான், நீ எதுக்கு அவனை இழுத்துட்டு போகிற? இல்லைண்ணா எங்களையா கூப்பிட்டீங்க? அது எனக்கு கேட்கவே இல்லைண்ணா. ஓ கேட்கவே இல்லையா? கேட்காது காது எதுக்கு? ஆண்டர் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. அப்போ ஆண்ட்ரூ ஜாக்சன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜிமினை மட்டும் தனியாக பிளாக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இன்னொரு சைடுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ டேம் மட்டும் தான் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. சீனியர் சீனியர் விட்டுருங்க ப்ளீஸ், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இப்போ நான் ஒன்று என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல, சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தானே வந்தேன். நீ என்னமோ அவன் கையை பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்க என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் தான் நான் சேஃபாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனான். சேஃபாக கூப்பிட்டு போகிறேன் நானா? இங்கேனா ஏர்போர்ட்டாக இருக்குது, இல்லைனா ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வந்து நின்றுட்டு உன்னை செக் பண்ணிகிட்ருக்காங்களா? எதுக்கு ஒன்று சேஃபாக கூப்பிட்டு போனோம்? எதுக்கு? இல்லை நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு, அதை அவங்ககிட்ட சொன்னேன். அவன் தான் நான் உன்னை சேஃபாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஓ நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னா? யார் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னது? அப்போ இல்லையா? இப்போ நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணலையா? சரி நான் கிளம்புறேன். ஏய் என்ன? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு உனக்கு ஏன் தோணுச்சு? இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு நான் மட்டும் உனக்காக வெயிட் பண்ண போகிறேன்னு உனக்கு தோணுச்சு? இல்லை அது நீங்கள் மார்னிங் என்கிட்ட பேசினது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் எனக்காக தான் இங்கே நிற்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சாரி அது மாதிரி. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசலான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பேசலாண்ணா? என்ன பேசணும்? பேசணும் அது சரி. நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? லவ்வா? இல்லை நான் சின்ன பையன், நான் யாரையும் லவ்லாம் பண்ணல. யார் நீ? சின்ன பையனா? சரி இருந்துட்டு போட்டோம். நானும் அது மாதிரி யாரையும் லவ் பண்ணல. யார் நீ? போய் ஸ்கூலில் இருக்கிற 4 பொண்ணு உன்னை லவ் பண்ணுது, எப்படி போய் சொல்கிறான் பாரு. அப்படிங்களா? சரி இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? எதுக்கு சொல்கிறேண்ணா? உனக்கு இப்போமா புரியல? இல்லை எனக்கு புரியல. அண்ட் ஆக்சுவலி நான் உங்களை பற்றி இன்றைக்கி ஸ்கூலில் விசாரித்தேன். என்ன கேள்விப்பட்ட? நீங்கள் இப்போ போய் தானே சொல்கிறீங்க. என்ன போய் சொன்னேன்? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அவ்வளோதான், போயெலாம் கிடையாது. மறுபடியும் போய் சொல்கிறீங்க. ஜிம்மன் தான் சொன்னான் உங்களுக்கு இந்த ஸ்கூலில் 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களாம். அதுலேயும் மேரின்னு ஒரு அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அவங்கள தான் நீங்கள் 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்களாம். அந்த அக்கா கூட நீங்கள் அப்படி இப்படின்னு நிறைய கேள்விப்பட்டேன். இப்போ எதுக்கு என்கிட்ட போய் சொல்கிறீங்க? மேரி கூட அப்படி இப்படின்னா? இல்லை அவங்க சொன்னாங்க அதான். அதெல்லாம் உண்மை கிடையாது. எனக்கு மேரியே தெரியும், என் கிளாஸ்மேட்டு, 3 வருஷமாக என் பின்னாடி சுற்றிட்டுருக்க பொண்ணு, அவ்வளோதான். அவகிட்ட இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட பேசினது கிடையாது. எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை.
நான் கிளம்புறேன், இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு டே அங்கேருந்து போக பார்க்க. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா டேயோட கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏய் என்ன என்ன உனக்கு திமிரா பேசிகிட்டே இருக்க அப்படி போகிற? இல்லை அது வந்து வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற? நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நான் யாரையும் லவ் பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னை விட்டுருங்க, நான் போகணும் அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அழுக. அப்போ ஜேகே ஏய் இப்போ எதுக்கு அழுகுற? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு எதாவது புரியுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. அப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே வியர்ட் ஐஸோட அப்படி ஜேகே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆ என்ன என்ன சொன்னீங்க? நான் உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? ஒரு டைமை சொல்லணுமா? சரி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் மார்னிங் பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. 10th பக்கம்லாம் நான் வந்ததே இல்லை. இங்கே அப்படியே சீனியர் 11th 12th அப்படியே போயிடும். ஆனால் 10th நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. அப்போது நீ ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக என்னை பார்த்த, என் மேலே விழுந்ததும் அது ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் மார்னிங்லேருந்தும் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். ஆனால் என்னமோ என்ன இப்படி திருப்பிக்கிட்டு போகிற மூஞ்ச. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னை லவ் பண்ணு, அவ்வளோதான். இதை சொல்ல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சொல்லியாச்சு, கிளம்பட்டுமா அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ ஜிமினும் பார்த்தீங்கன்னா கிட்டே வராரு. வந்துட்டு டே என்னடா ஏன்டா அப்படி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்க? ஆ ஜேகே ஜிமின் 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 என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமா? போகலாம். அப்புறம் அந்த அண்ணா சீனியர்ஸ் அவங்களாம் எப்பயே போயிட்டாங்க. நீ லாஸ்ட் 5 minutes அப்படி ஃப்ரீஸில் நின்றுட்டுருக்க. என்ன ஆச்சு உனக்கு? அவங்க என்ன சொன்னானா? ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம இங்கேருந்து போயிடலாம், கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு டேவும் ஜிமினும் பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு டே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. வந்துட்டு சே என்ன இப்படிலாம் பேசுகிறான்? இனிமேல் அந்த 11th பக்கம் 12th பக்கம் போவே கூடாது. அதுலேயும் அந்த ஜேகே அவன் கண்ணிலே நம்ம படவே கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் கீழே ஸ்ட்ரீட்டில் ஆண்ட்ரு ஜேகே அவங்க கேங் அப்படியே பைக்கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை அப்படியே டே பார்க்குறாரு. பார்த்துட்டு இவனுக்கு எப்படி என் வீடு தெரியும் அப்படி சொல்லிட்டோமா ஷாக்காக பார்க்க. அப்போ கீழே இருந்து ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படி விசில் அடிக்கிறாரு. விசில் அடித்து ஓய் எப்படி மாசா அப்படி சொல்லிட்டு கேட்க டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஐயோ இவனுக்கு அப்படியே என் வீடு தெரியும், அம்மா அப்பா கீழே இருக்காங்க ஏதாச்சும் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்ருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே வெளியில் நின்றுட்டு ஹாரன் மேலே ஹாரன் அடிக்கிறாரு. டேக்கோ இன்னும் பயமாக இருக்குது. பட் ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹாரன் அடிச்சுட்டே இருக்கு. அப்படியே டே வந்து எந்திரிச்சிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே வந்து ஜேகே பார்த்ததுமே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து அந்த ஹாரன் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு டெய்லியும் அப்படி தான், இங்கே தான் உன்னை பார்க்க தான் வெயிட்டிங், சரியா? ஒளிஞ்சிக்கலாம் வேண்டாம், நான் தான் உன்னை பார்க்க போகிறேன், பயப்படாத அப்படியே சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்படியே டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் விண்டோலாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளேயே வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து போகுது. இந்த 1 வீக் ஃபுல்லாகவே ஜேகே டேவை போட்டு நல்லா வந்து பாடாப்படுத்திட்டு இருக்காரு. சைட் அடிக்கிறது, பேசுறது, ஃபோன் நம்பர் கொடுக்கறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அதை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பாயிண்டில் ஜேகே வந்து டேவை லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதனாலேயே டேக்கிட்ட வந்து யாரும் வந்து சரியாக பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேகே வந்து ரொம்ப மோசமான பையன், அவங்ககிட்ட பேசுகிறது வந்து அவனுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போது ஜேகே பார்த்திங்கன்னா அப்படியே குரூப்பாக கேங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து போயிட்டு வந்துட்டுமா இருக்க. அப்போ ஜேகே டேய் என்னடா இன்னும் ஆளை காணோம், டேய் வருவான்டா, எங்கே போகிறான், டேய் அதை பார்த்து ஜிமின் போகிறான், டேய் கூப்பிட்றான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. அப்படியே ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஐய் ஜெமினே இங்கே வாடிச்சலாம்
அப்படி சொல்லிட்டு கூப்பிட. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த கடங்காரன் எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்றான், அண்ணா என்னண்ணா அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஆண்டர், பரவாயில்லையே நல்லா சமத்து பையனாகிட்டு இருக்க, வாங்கினாடி. அண்ணா சரி போது, என்ன சொல்லுங்கண்ணா. சரி நீ வந்துட்ட, அவன் எங்க தேங்க போனான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க. அப்போ ஜேகே கிட்ட ஜிமன், அண்ணா நீங்கள் தான் தேக்கிட்ட இனிமேல் பேசக்கூடாதுன்னு அன்றைக்கி அடிச்சிட்டிங்கல்ல. ஆமாம், அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசுறதே இல்லைண்ணா. அவங்ககிட்ட நான் கிளாஸ் ரூமில் கூட பேசுறதில்ல. இப்போலாம் நாங்கள் தனியாக தான் வரோம். அவன் மேபி லேட்டாக வருவான், இல்லைன்னா லீவாக கூட இருக்கலாம். ஓ பேசுறது இல்லையா? ஆமாண்ணா பேசுறதுலாம் இல்லை. பரவாயில்ல, நீ கூட என்னமோ திமிரு பிடிச்சவன்னு நினச்சேன். வாங்க நட்டிக்கு நல்லா வேலை செய்கிற. சரி கிளம்பு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் வந்து கிளாஸ் ரூம் வந்து போயிடுறாங்க. பிகாஸ் பிரின்சிபல் வந்து சொல்லியிருப்பாரு, இங்கே ஏன் வெயிட் பண்ணுறீங்க போங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்லாம் போயிட்டுருப்பாங்க. இப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்குள்ளே வந்து வராரு. ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்க. அப்போ அவங்க டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ லேட்டு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அதனால் ரோடெலாம் வந்து பிளாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் டே வரத்துக்கு லேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி சொல்லிட்டு டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து எக்ஸ்கியூஸ்லாம் கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் வந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. எப்போவுமே ஜிமின் பக்கத்தில் தான் டே வந்து உட்காருவார். பட் இப்போது ஜிமின் பக்கத்தில் வேறு ஒரு பையன் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அதை டே அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, இது ஏன் சீட்டு, நீ கொஞ்சம் அவன் அங்கே தான் உட்காருவான், உனக்கு வேணா பின்னாடி போய்க்கோ. ஜிமனுக்கு என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன், என் மேலே கோவமான்னு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் கூட பேசக்கூடாதுன்னு ஜேகே சொல்லியிருக்கான், அதுக்கு தான். இப்போ பின்னாடி உட்காருதா இருந்தால் உட்காரு, இல்லைன்னா எங்கன்னா போ, என்னமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்ல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதே மாதிரி தான் டே வந்து அப்படியே கார்னர் பண்ணுறாங்க. யாரும் அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இப்போ டே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக போயிட்டு லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறாரு. அங்கே யாருமே இல்லை. டே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் வந்து கவனிச்சிட்ருக்கா. இப்போ அப்படியே ஒரு பிரேக் டைம் ஆகிடுது. எப்போவுமே எல்லாருமே வந்து டேவை கூட்டிகிட்டு தான் வந்து வெளியிலலாம் போவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. பட் இப்போது எல்லாருமே வந்து ஒன்றா இருக்காங்க, பட் டே மட்டும் தனியாக இருக்காங்க. அதை பார்க்க டேக்கா ரொம்ப அந்த கஷ்டமாக இருக்குது, அவருக்கு அழுகையாக வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம கோவம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமின் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு, நான் என்ன பண்ணேன் ஜிமின், என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறீங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா, நான் சாரி கூட கேட்டுக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ப்ளீஸ் எல்லோரும் என்கிட்ட பேசுங்க, இப்படி தனியாக என்னை விடாதீங்க அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அழுகா. அப்போ ஜிமின், இதை பாரு, நீ ஒன்றும் தப்பு பண்ணல, ஜேகேக்கு நாங்கள் உங்கள் கூட பேசுறது பிடிக்கல, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சீனியர்ஸ், அவங்களெல்லாம் எதிர்த்துட்டு எங்களால் உங்க கூட பேச முடியாது, அப்புறம் அடிப்பாங்க, என்னால் அந்த அடியெலாம் வாங்க முடியாது, நிறைய வாங்கியாச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது, அதனால தான் உங்க கூட பேசாமல் இருக்க, போதுமா, ஜேகே வந்து சொல்லிட்டோம் உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு, அப்ளேக்கும் உங்ககிட்ட பேசுகிறோம் இல்லையா, இப்படி தான் நாங்கள் அப்படியே சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுறாங்க. இதை கேட்டுட்டா டேக்கு அவ்வளோ கோவம். பிகாஸ் ஜேகே வந்து கொஞ்சமாக தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டே வந்து அனுப்பிச்சிட்ருப்பாரு. பட் டேயோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்படிலாம் வந்து பேசி மிரட்டி அவங்களாம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு தெரிய வருது. இதை கேட்டு அவருக்கு அவ்வளோ கோவம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேயோட கிளாஸ் வந்து போகிறாங்க. போயிட்டு, ஜேகே ஏய் எங்கென்ன பண்ணுற, ஸ்கூலுக்கு எப்போ வந்த, உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வெளில வா அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படியே கூப்பிட. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாரு. போயிட்டு அந்த ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு எம்டியான ரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பெருசாக யாரும் போக மாட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டே வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே அப்படியே போகிறாரு. போயிட்டு டேயை போயிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கா. அப்போ டே பார்த்தீங்கன்னா ஜேகே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. அது டே, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சண்டை போடுற, அவங்க கூட நான் பேசல, உனக்கு என்ன பிரச்சனை, ஏய் இப்போ அதுக்கு தான் இங்கே வந்தியா, எதுக்கு மார்னிங் லேட்டாக வந்தேன், நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுற, யார் நீ ஃபஸ்ட் எனக்கு, ஜிமன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அவள் ஒரு நாள் கூட எங்களோட பேசாமலாம் இருந்ததில்ல, ஆனால் இப்போது என்னை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறான், ஏன்னு கேட்டால் உன்னை தான் சொல்கிறான், அவனை அடிச்சியா, எதுக்கு அடித்த அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்டே போயிட்டு அவர் ஷர்ட்டை பிடிச்சி கேட்க. அப்போ ஜேகே, ஏய் அவனுக்காக இப்போ என்கிட்ட சண்டை போடுறியா,
ஒழுங்கா என் மேலேருந்து கையிடு. முடியாது. நீ பெரிய சீனியர்னா, நீ பெரிய பையனா, எனக்கு நான் பயப்படணுமான்னு? என்னால் முடியாது. எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட லவ் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணவும் மாட்டேன். நீ எப்போ என் ஃப்ரெண்ட்ஸை எங்கிட்டேருந்து பிரிச்சியோ அப்போலேயே எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போல்லாம் எல்லோரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க, நானும். ஆனால் இப்போது எல்லோரும் என்னையும் பார்த்து பயப்படுறாங்க. எல்லாத்துக்கும் அது நீ தான். நான் அப்படிலாம் இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட தைரியமாக பேசணும். எனக்கு ஒன்று பிடிக்கல ஜேகே. நீ எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்று பிடிக்கல. இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு டைம் என்னை லவ் பண்ணுறான், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் நீ பின்னாடி வந்த, என் அம்மா கிட்டே, என் பிரின்சிபல் கிட்டே எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறமும் நீ அடங்கலைன்னா வச்சுக்கியேன், இந்த மாதிரி கேவலமானவெல்லாம் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன சூசைட் பண்ணிக்குவேன். போதுமா? அப்படியே சொல்லிவிட்டு ரொம்ப கோவமாக ஜேகேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வந்துட்டு இருக்கா. அப்போ ஜேகே அப்படின்னா ரொம்ப கோவத்தில் அப்படியே வராரு. வந்துட்டு டேவை பிடிச்சி அவரை நெக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா வாலில் பின் பண்ணுறாரு. டேவால் சரியாக பேசக்கூட முடியல. ஜேகே ஜேகே வலிக்குது வீடு. ஜேகே ஏய் என்ன பேசுன? என்ன பேசினப்போ? ஜேகே வலிக்குது. என்ன பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? உன்னை பிடிச்சிதான் உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். என்னை பிடிக்கலன்ட்டு போயிட்டுருக்கா. அப்படி சொன்னீன்னா உடனே ஐயோ டேக்கு பிடிக்கல நம்ம விட்டுடணும் அப்படின்னு நினச்சியா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது எப்போ ஏன் கூட தான் இருக்கணும், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி. என்னை விட்டு போகணுன்னு நினச்சேன். அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பிடிச்சி தள்ளி விடுறாரு. டேவால் ப்ரீத் கூட சரியாக பண்ண முடியல. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு அப்படியே வந்து அவருக்கு எவ்வளோ ப்ரீத் வாரி வாங்குது. ஒரு மாதிரி அப்படியே பயந்துட்டு ஜேகே வந்து பார்க்க. அப்போ ஜேகே இங்கே பாரு ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. பைத்தியமாக ஒன்று லவ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏன் எதுக்குன்னெலாம் தெரில. ஆனால் அப்படி பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத, செம்ம காண்டாயிடுவேன். அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வாலெல்லாம் போட்டு பஞ்ச் பண்ணுறாரு. பிகாஸ் டே சொன்னது அவருக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கார். டேக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. அவர் அங்கேயே பார்த்தீங்கன்னா அவர் நீஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு உட்காந்து அழுதுட்ருக்காரு. அப்போ ஜேகே எதுக்கு பாடுற? ஏன் இந்த மாதிரி பண்ணுற? பயமாக இருக்குது. இது பாரு, எல்லாம் உன் மேலே இருக்க லவ் தான். எனக்கு உன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அதனால தான் அவனுங்கிட்டலாம் நீ பேசாதன்னு உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல. அதனால தான் அவனுங்களை அடித்தேன்னா நான் உனக்கு இல்லைன்னு சொல்ல. எனக்கு பிடிக்கல அதனால் அடித்தேன். ஆனால் எனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு என்கிட்ட கேட்டியா? எனக்கு ஒன்று அப்படி பார்க்கவே தோணலை. உன்னை பார்க்கும் போதில் எனக்கு பயமாக தான் இருக்குது. அதில் ஏன் தப்பு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு டே வந்து கேட்க. ஜேகேக்கா இதை கேட்டு இன்னும் அவ்வளோ கோவம் வருது. ஓ, உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்குல்ல? பயமாக தான் இருக்கும். என்ன ஒன்று பைத்தியம் மாதிரி லவ் பண்ணுறல, பயமாக தான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிவிட்டு அப்படி நடந்துகிட்டே இருக்காரு. ஏய் என்ன, இந்த ஸ்கூலில் நான் இன்னும் 3 months தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் எங்கே போவேன் என்ன ஆவான்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா என்னை அப்ராட் அனுப்பலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கான். உனக்கு இன்னும் 3 months இருக்குது. அதுக்குள்ளே என் மேலே லவ் வந்தா என்னை தேடி வா. இல்லையா இந்த ஜேகே செத்துட்டான்னு சொல்லிவிட்டு அப்படி நினச்சிக்கோ. ஏன் இந்த மாதிரி? ஆனால் இந்த பாரு, இனிமேல் நான் வரமாட்டேன் உன்னை தேடிட்டு. என் லவ் உனக்கு புரியல. நான் என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்குல்ல, இருந்துட்டு போட்டோம். சத்தியமாக நான் இனிமேல் உன்னை தேடி வரமாட்டேன். உனக்கா எப்போ என் மேலே லவ் வருதோ அப்பலேக்கு தேடி வா. ஆனால் இங்கே பாரு, என்ன மாதிரி உன்னை லவ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். அதை மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கோ. அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செம்ம கோவமாக அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போயிடுறாங்க. டேவும் அப்படி ஜேகே பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes அங்கேயே தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அவர் கிளாஸ்க்கெலாம் வந்து போயிட்டுருப்பாரு. ஜேகே பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து ஜிமின் கிட்டலாம் வந்து சாரி கேட்டிருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, டே கிட்டலாம் நல்லா பேசுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டேக்கிட்டே எல்லோரும் நார்மலாக வந்து இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா டே பக்கம் போகிறதே இல்லை. டேவை எங்கேயாச்சும் பார்த்தா கூட அப்படியே வந்து பார்க்காத மாதிரியே வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 month வந்து போயிடுது. டே ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் சம்திங் என்னவோ மிஸ்ஸிங்காக இருக்குது. ஜேகே அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. பிகாஸ் ஜேகே பார்த்தீங்கன்னா 1 month முன்னாடிலாம் டே வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருப்பாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா
டேக்கு ஃபர்ஸ்ட்லாம் அது ரொம்ப பயமாக இருந்திருக்கும். பட் போக போக அது வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்தீங்கன்னா விண்டோவை வந்து பார்த்துட்ருக்காரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜேகே வரமாட்டானா, அங்கே நிற்க மாட்டானா, ஒரு ஹாரன் அடிக்க மாட்டானா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிக்கிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது வேறு யாரோட பைக். அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டில் அப்படியே அந்த விண்டோஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மந்த் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 3 வீக் மட்டும்தான் இருக்குது ஜேகேக்கு அந்த ஸ்கூலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்கூலுக்கும் வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸாம் டேட்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு டைமில் இருந்துகிட்ருக்க. அப்படியே டேக்கு மட்டும் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. எங்கே ஜேகே நம்மளை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு அவங்ககிட்ட பேசுறதா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்காரு. டேயும் பார்த்தீங்கன்னா 10th தானே, அவருக்கும் அந்த எக்ஸாம் டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்கூலே பிஸியாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ டே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூமில் வந்து ஒரு நோட் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவங்க 11th 12th மேம்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்கன்னா வந்து ஹால் டிக்கெட்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டே அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஜேகேயோட ஹால் டிக்கெட்டும் வந்து இருக்குது. அது ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ அந்த மேம் இன்னும் ஒரு 3 வீக் தான், அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போயிடுவாங்க. இன்னும் 3 வீக் அப்புறம் இவங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த எக்ஸாம் ஹால் தான் போவாங்க. அதுக்கப்புறம் யார் யார் எங்கெங்கே போவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்டு அவருக்கு இன்னும் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்போ ஜேகே அப்போவே சொன்னான் 12th முடிச்சு தான் அவங்க அப்பா அவனை அப்ராட் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு. அப்போ அவனை நான் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ ஜேகேயோட ஞாபகம் மட்டும்தான் நம்ம டேயோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, அவர் மேலே விழுந்தது, ப்ரேயரில் திட்டு வாங்கினது அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஒரு மைண்ட்குள்ளே அப்படியே மிக்சடாக ஓடிட்டே இருக்குது. இல்லை, இதுக்கு மேலே விட்டா ஜேகே நம்மளை விட்டு போயிடுவான் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஜேகேயோட கிளாஸ் ரூம் போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேடுறாரு. அங்கே ஜேகேயோட கேங் மட்டும் மிஸ்ஸிங். எங்கே ஜேகே அவங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு கிளாஸ் ரூம்லாம் போய் பார்க்குறாரு. கிரவுண்ட் போய் பார்க்குறாரு. அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ இருக்கும். ஸோ அங்கே தான் எப்போவுமே ஜேகேயோட கேங் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டேக் நல்லாவே தெரியும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஆண்டர், ஜாக்சன், ஃபிலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மற்றவங்க தான் இருக்காங்க. பட் ஜேகே மட்டும் மிஸ்ஸிங். எங்கே இவங்க எல்லாரும் இருக்காங்க, அவனை மட்டும் காணும். ஜேகே நீ எங்கடா போன, உங்கள்கிட்ட பேசணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேன்னு தேடுறாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேக்கோட அந்த ஸ்டெப்ஸோட கீழே வந்து ஒரு பிளேஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து டேக்கு வந்து ஞாபகம் வருது. ஒரு வேளை இங்கே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே அங்கே தான் வந்து ரொம்ப அப்செட்டில் என்னமோ மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் டேக்கு உயிரே வருது. இந்த ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டு எங்கே வந்து உட்காந்துட்ருக்கான் பாரு, திமிரு பிடிச்சவன் அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டே வந்து அப்படியே ஜேகே கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு ஜேகே என்ன ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் ஜேகே? நீ என்கிட்ட நார்மலாக பேசுனீன்னா நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லைனா என்னால் அப்படிலாம் பேச முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. வந்து நின்றுட்டு கடுப்பேற்றிட்டு ஜேகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்கிட்ட கொஞ்சம் வரியா? அதெல்லாம் முடியாது ஜேகே, ப்ளீஸ் பெக் பண்ணி கேட்குறேன், கூட வா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு டே வந்து கேட்க ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே டே கூட வந்து போகிறாங்க. போயிட்டு என்ன ஜேகே உனக்கு ஸ்டாஃப் ரூமில் ஹால் டிக்கெட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அது சொல்ல தான் வந்தியா? அது எனக்கு மார்னிங்கே தெரியும். அதுக்கு வரல, அப்புறம் என்ன? அது ஜேகே இப்போலாம் என்னாச்சு உனக்கு? ஏன் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு கிளாஸ் ரூமுக்கு போகிற வழியில் எங்கேயும் இருக்க மாட்டேங்கிற? உன்னை பார்க்கவே முடியல. ஏன்? எதுக்கு என்ன பார்க்கணும்? உனக்கு தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்கணும்? அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே டேக்கிட்ட வந்து கேட்க. அப்போ டே அப்படியே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு, நான் உன்னை இப்பெல்லாம் மிஸ் பண்ணுறேன் ஜேகே. உன்னோட அப்பேரன்ஸ் இல்லாத என் லைஃப் ரொம்ப எம்ப்டியாக இருக்குது. எப்பயாச்சும் ஒரு ஈவினிங் என் வீட்டு முன்னாடி நின்றுட்டு என்னை
பார்க்கணுன்றதுக்காக ஹாரன் அடிக்க மாட்டியான்னு அந்த விண்டோ பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன். அது ஏன் எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியல. அப்படியே சொல்லிட்டு டே வந்து சொல்ல இது கேட்டு ஜேகே தெரியலையா? தெரிலல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் போகிறேன் அப்படியே சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போக பார்க்க அப்போ டே அப்படியே வந்து ஜேகேயோட கையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஜேகே என்ன? எனக்கு அதுக்கு ரீசன்லாம் எனக்கு தேவைப்படலை, பட் ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எப்போயும் கூடவே இருக்கணும்னு தோணுது. அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. அப்படியே சொல்லிட்டு டே வந்து சொல்ல ஜேகே அப்படியே திரும்பி டேவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ என்னமோ சொன்னேன், என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, நான் பொறுக்கி என்னென்னமோ சொன்னேன். இப்போது அதெல்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு இப்போது பெரிய விஷயமா தெரியல. எனக்கு இப்போ நீ மட்டும்தான் வேணும்னு தோணுது, அவ்வளோதான். அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகேவை ஹக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பட் ஜேகே பார்த்தீங்கன்னா கிஸ் பேக் பண்ணாமல் அப்படியே என்னமோ சில மாதிரி நின்றுட்டுருக்க. அப்போ டே என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அந்த லவ் பண்ணுறேன், அதனால தான். ஓ, இப்போ லவ் வந்துச்சு அவனுக்கு மேலே இந்த 2 மந்த்தில் நான் பின்னாடி வராதப்போ? ஓ சூப்பர் சூப்பர், நீ தான் வேணும், உன் பின்னாடி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். அப்போல்லாம் என் லவ் உனக்கு புரியல. இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இப்போ உனக்கு என் மேலே லவ் வந்துச்சு. இந்த லவ் நான் வந்து உண்மைன்னு நம்பணும். ஜேகே ஜேகே ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு ஏன் உனக்கு பிடிச்சதுன்னா சத்தியமாக எனக்கு இப்போ கூட தெரியல. பட் நீங்கள் வந்து போக போகிறேன்னு ஒரு டைம் எனக்கு கேட்கும் போதும் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. எப்படியும் உன் கூடவே இருக்கணும்லாம் தோணுது. அதனால தான் ப்ளீஸ். அன்றைக்கி நான் ஏதோ ஒரு பயத்தில் தான் ஒன்று பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னேன். நீ என் ஃப்ரெண்ட்ஸை அடித்த, அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனால் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ப்ளீஸ் நான் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறாங்க. பட் ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா டேவை புஷ் பண்ணிவிட்டு இல்லை இது ஒன்றும் லவ் கிடையாது, நீ என்ன ஜஸ்ட் வந்து லைஃப்பில் எல்லாம் அந்த அப்பேரன்ஸ் மட்டும்தான் மிஸ் பண்ணுற, என் லவ்வெல்லாம் நீ ஃபீல் பண்ணவே கிடையாது அப்படியே சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போக பார்க்க. பட் டே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடுறாரு. ப்ளீஸ் என்னோட சாரி அக்செப்ட் பண்ணிக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு. பட் ஜேகேவா எதுக்கும் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா சரி என்னை லவ் பண்ணுறியா நீ? பண்ணுற. எவ்வளோ லவ் பண்ணுற? நிறைய லவ் பண்ணுறேன். நிறையன்னா எனக்கு தெரியலையே, என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு, அப்போ நம்புகிறேன் அப்படியே சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க. அப்பட்டே ப்ரூவ் பண்ணணும், நீ என்ன வேணால் சொல்லு, நான் பண்ணுறேன். என்ன வேணாலுமா? பண்ணுறேன், நீ சொல்லு, நான் பண்ணுறேன். ஓ அப்படியா, சரி. இங்கே பாரு, ரூம் ரொம்ப காலியாக இருக்குல்ல? ஆமாம், கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாமா? ஜேகே என்ன பேசுகிற? நான் புரியலையா? ரூம் காலியாக இருக்குது, யாருமே இல்லை, இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் அப்படி இப்படி இருந்துடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கும் மேலே நம்பிக்கை வந்துடும். என்ன ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க. இதை கேட்டு டேக்கா அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜேகே நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். லவ் தான், இதுவும் லவ் தான் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு டேபிள் மேலே போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு என்ன ஓகேவா? ஓகேனா உள்ளவா, இல்லையா அப்படியே வெளில போயிடு, எனக்கு உன் மேலே லவ்வெல்லாம் சத்தியமாக இல்லை, ஏதோ கேட்குறியான்னு ஓகே சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே வந்து சொல்ல. இது கேட்டு டேக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜேகே அப்படிலாம் பேசுறதுக்கு நாம் தானே ஒரு ரீசன் சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பெயினில் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே ஓ டைம் ஆகிட்டே இருக்கே, எவ்வளோ நேரம் வருவியா இல்லைன்னா நான் கிளம்பட்டுமா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க. அப்போ டே பார்த்திங்கன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான், எனக்கு உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்ல தெரியல, பட் உனக்கு இதை பண்ணால் எல்லாம் உனக்கு புரியும்னா நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே வந்து வராங்க. வந்துட்டு டோரையும் லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. உனக்கு இதை பண்ணால் என் லவ் புரியும்னா நம்ம பண்ணலாம், எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு
டே பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டும் அவரோட ஷர்ட்டையும் வந்து அப்படியே அண்ட்ரெஸ் பண்ணேன். ஜேகே அதை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே டேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு, ஹேய் என்ன பண்ணுற, உனக்கு தான் லவ் புரியலையே, புரியறதுக்கு தானே பண்ணணும்னு கேட்டேன், பண்ணலவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகேவோட ட்ரெஸ்ஸையும் வந்து அண்ட்ரெஸ் பண்ணேன். அப்போ ஜேகே, இங்கே பாரு, எனக்கு தெரியும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், கேட்டேன் அவ்வளோதான், அதுக்காக இப்படிலாம் பண்ணணுமா, உனக்கு இது வேணும்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜேகே அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல, டேயோட வேர்ட்ஸில் அவ்வளோ லவ் இருக்குது. பிகாஸ் ஜேகேவை அவர் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா அது அவருக்கு புரியுது. இது எல்லாமே டேயோட வாயிலேருந்தே வரணும்னு சொல்லிட்டு தான் ஜேகே இதெல்லாமே வந்து பண்ணியிருப்பார். ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா டேவை ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னை லவ் பண்ணுறேன்னு, அது உனக்கு புரியணுன்னா இதெல்லாம் நான் பண்ணேன், அதுக்காக இப்படிலாம் நீ நானும் இருக்கணும்லாம் எதுவும் இல்லை, எனக்கு உங்ககிட்டேருந்து லவ் மட்டும்தான் வேணும், பாடி இல்லை, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போது அதெல்லாம் பண்ணிக்கலாம், இப்போ கிடையாது அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியில் ஜேகேவுக்கு போயிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிஸ் பேக் வந்து பண்ணேன். 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 1K ஸ்பெஷல் வீடியோவாக இது வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் ஹாட்டாக கொண்டு போகலான்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன, எனக்கும் அதுக்குன்னு ரொம்ப தூரமாக இருக்கே, ஸோ அதனால் அப்படியே கொஞ்சமாக மாற்றி கொஞ்சமாக அப்படியே ரொமான்டிக் சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜானரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யூ லவ்லி டு மூவ். பை பாய், see you soon.